Hi friends, welcome to Non-Stop Go Tamil channel. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டாக்டரோட வண்டி. ஆக்சுவலாக இது ஒரு வண்டி, அது வந்து இன்னொரு டாக்டரோட வண்டி. இது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் ஆல்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணியிருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக யாராச்சும் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போடுற வீடியோஸில் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டில் வரும். இந்த வீடியோ வந்துட்டு அவங்களும் பார்ப்பாங்க. இவர் வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு டிஸ்அசம்பிளி பண்ணி பெயிண்ட்டு வந்துட்டு விட்டுருவோம். அந்த வண்டியை பெயிண்ட்டுக்கு வந்து விடுறது, அந்த வண்டி ஸ்டேட்டஸும் நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்போ என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த வண்டியில் இதில் வந்துட்டு சென்டர் பெட் ஆல்ரெடி இருந்தது. தென் வந்துட்டு இதுக்கு செல்ஃப் வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த வண்டியில் அதில் வந்து என்னென்னா, சென்டர் பெட்டாக இருந்தாலும் கம்பெனிலே சென்டர் பெட்டாக இருந்தாலும் ஃப்ரண்ட் பெட்டு அப்படியே தான் இருக்கும். தென் வந்துட்டு உங்களுக்கு பேக் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் பெட்டு. செல்ஃப் பெட்டு கீழே ஒரு பெட் இருக்கும், காட்டுறேன். சரி தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பெட்டு இந்த இங்கேயும் வந்து பெட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி செல்ஃப் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ளைவீல் 6 HP 6.5 ஃப்ளைவீல் வந்து போட்டு அதில் ரிங்ஸ் செட் பண்ணி செல்ஃப் மோட்டர் பெட்டு வந்து ஃபிட் பண்ணி செல்ஃப் மோட்டர் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணி இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளச் அசம்பிளி வந்துட்டு கரெக்டாக சென்டர் பண்ணி தான் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு இந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சிரமம். ஏன்னா வந்துட்டு இதுக்குன்னே ப்ரொஃபஷ்னல் இருக்காங்க சென்டர் பெட் போடுறதுக்குன்னு, அவங்க தான் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தெரியுதுங்களா, எக்ஸாஸ்ட் பைப்பு இது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்டே வந்துட்டு 2 ஸ்டே வந்து போட்டிருக்கு இந்த வண்டிக்கு. இங்கே ஒரு ஸ்டே போட்டிருக்கு, இங்கே ஒரு ஸ்டே போட்டிருக்கு. இந்த ஒர்க் எல்லாமே இதில் டாக்டர் வண்டி ஃபினிஷ் ஆகிருக்கு. இந்த பைப் வந்துட்டு ஒன்றா குரோமியம் இல்லைன்னா அவங்களோட சஜஷன் கேட்டு அவங்க பெயிண்ட்டுக்கு வந்துட்டு கொடுத்துருவோம், பெயிண்ட் இல்லை குரோமியம் அப்படின்ட்டு. இந்த வண்டியோட அப்டேட் வந்துட்டு முடிஞ்சு. இதில் வந்துட்டு கம்ப்ளீட் ஒயரிங் தென் வந்துட்டு ஃபுல்லாக பிரிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெயிண்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரீஅசம்பிளிங்கில் வந்துட்டு இந்த வண்டிக்கு நிறையா வேலை இருக்குது. பெயிண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு தென் ஒயரிங், செல்ஃப் ஒயரிங், இந்த மாதிரிலாம் நிறையா ஒர்க் இருக்குது இந்த வண்டியில். இந்த வண்டியோட அப்டேட் வந்துட்டு இப்போதைக்கு இதான் ஸ்டேட்டஸ். தென் வந்து இன்னொரு டாக்டர் அவரோட வண்டி பார்த்துட்டிங்கன்னா மவுண்டிங் வண்டி சைடு பெட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஆல்ரெடி சைடு பெட்டில் இருந்த வண்டி தான். இது வந்துட்டு சென்டர் பெட்டுக்கு வந்து நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எப்படின்னா ஃப்ரண்ட் பெட் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் சைட் பெட் வந்து ஹெவியான பெட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பெட்டு வந்துட்டு போட்டிருக்கு. அதே மாதிரி பின்னாடி வந்து செல்ஃப் மோட்டர் பெட்டு. கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழ் பெட்டு, சைலன்சர் பெண்டு, தென் வந்துட்டு ஏர் ஃபில்ட்ரு பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி ஸ்டாக்கு இருந்த ஏர் ஃபில்ட்ரு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரஸ்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. தென் வந்துட்டு அது வெல்டு பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நீட்டாக வந்துட்டு கேஸ் வெல்ட் பண்ணி உரைச்சி ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கணுங்கோசரம் அப்படி வந்து பண்ணி ஏர் ஃபில்டர் டியூம் வந்து ரெடி பண்ணியிருக்கு. தென் இதுக்கு வந்துட்டு 2 ஸ்டே வந்து ஹெவியான ஸ்டே வந்து கொடுத்துருக்கு. இன்ஜின் லாக் இருக்குது. அதே மாதிரி அந்த வண்டிக்கு இன்ஜின் லாக் இருக்குது. இங்கே சைட் லாக் வேணும்னு கேட்டார், சைட் லாக்கு நம்ம வந்துட்டு இதில் பண்ணியிருக்கு. தென் வந்துட்டு ஸ்டேட்டஸ் தான். தென் வந்து டூல் பாக்ஸ் வந்துட்டு இங்கே கரெக்டாக உட்காரணுக்கோசரம் அங்கே தனியாக பண்ணியிருக்கு. கிளச் அசம்பிளி சைடில் பார்த்துட்டிங்கனாலும் சின்ன ஒரு நீட்டாக ஒரு பீஸ் வந்து கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது அப்படியே ஒன்றா பெயிண்ட்டு இல்லைன்னா வேணும்னா அதை மட்டும் குரோமியத்தை கொடுத்து நம்ம ரெடி பண்ண வண்டி தான். தென் வந்துட்டு சின்ன இந்த ஃபுட்டு ரெஸ்ட்டில் வேறு ஏதாவது சின்ன வேலை இல்லைன்னா அதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த வண்டியில் ஆடுது. டைட் பண்ணால் உங்களுக்கு ரெடி ஆகிக்கும். இந்த டாக்டரோட வண்டி வந்து இதான் ஸ்டேட்டஸ். இன்ஜின் லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிட்டோன்னா கம்ப்ரஸர் லாக் ஆகிடும். வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து முடியாது. சென்டர் பெட் பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே கிளச்சை வந்து அசம்பிளி வச்சு தான் சென்டர் பெட் வந்து போட்டு கொடுப்பாங்க. அதனால் வந்துட்டு எடுத்தோம்னா அந்த பெட்டு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி நம்மளே மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு மாற்றிக்கங்க.
எல்லாமே சென்டர் பண்ணி கரெக்டாக அவங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அது பிரகாரம் உட்காந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே சென்டர் பெட் பண்ணி பொசிஷனில் உட்கார வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம மெக்கானிக்ஸ் வந்து அந்த பொசிஷன்லேயே நமக்கு வண்டி வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க பிரிச்சுட்டு. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சைடுகளெல்லாம் ஃப்ளைவீலாம் கழட்டி வண்டி கொண்டு போய் லேத்து விட்டதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நடக்கும். சரிங்களா? பார்த்துங்க எந்தளவுக்கு பண்ணுறாங்க என்னங்கிறது. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களா இல்லைன்னு தெரில. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சேல்ஸ் வீடியோ வந்து இப்போது சண்டேனால ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 வண்டியும் ஸ்டேட்டஸ் வந்து இதுதான். ஃபர்தராக வேறு என்னங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வண்டியோட ஒர்க் வந்துட்டு முடிஞ்சிடும். நீ ஒயரிங் வந்து பக்காவாக பண்ணிட்டேன் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வண்டியை வந்துட்டு 25th டெலிவரி பண்ணுற மாதிரி பிளான். இந்த வண்டி பெயிண்ட் ப்ராசஸ்க்காக நீ பிரித்ததுக்கப்புறம் என்னோடய அப்டேட் வந்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு சேனலில் போடுறேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ.